சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அண்ணாமலைக்கு ரோகிணியோட விவாகரத்து விஷயம் தெரிய வருது. 6 மாசத்துக்கு அப்புறமா தான் தீர்ப்பே வரும். அது வரைக்கும் மனோஜ் இருந்துட்டு ரோகிணிக்கு மாசம் மாசம் 25,000, அது மட்டும் இல்லை, தனியாக வீடு எடுத்து தங்க வைக்கணும். அது மட்டும் கிடையாது, ரோகிணிக்கு என்னென்ன தேவையோ அது கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு. அதை மறைச்சதுனால அண்ணாமலைக்கு அனனி மூலம் உண்மை தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே விஜய் கிட்ட போயிட்டு இப்படி தான் தீர்ப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க, ஆனால் அந்த பார்லர்காரி இந்த வீட்டுக்கு தேவையில்லை, எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அனன்யாவை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆகிறது ஆகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவாகரத்து ஆகாமல் எப்படி மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன்? உன்னோட அவசர புத்தியால் தான் இன்னைக்கு உன் பிள்ளையோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. இப்போ கூட நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லை, ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ ஆசைப்படுறன்றதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவை எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உன் பேராசைக்கு வேற வழியே இல்லையா? இப்படிதான் முடிவெடுப்பியா? குடும்பத்தோட போய் ஜெயில உட்கார வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.